SS பொழில் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன் கல்லுப்பட்டி அழகாபுரி 4 வழிச்சாலையில கோபாலசாமி மலை செல்லும் வழியில ஒரு பசுமை புரட்சியை செஞ்சிருக்கோம். ஆமா மக்களே, நீங்க வாங்க போகும் இடத்தோட சேர்த்து வனமும் அமைச்சிருக்கோம். நம்ம இடம் 4 வழிச்சாலையிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு. ஒரு புறம் கோபாலசாமி மலை, இன்னொரு புறம் 4 வழிச்சாலை. ஆமா மக்களே, 4 வழிச்சாலையிலிருந்து கோபாலசாமி மலைக்கு போற வழியில தான் நம்ம SS பொழில் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸோட சைட் இருக்கு. முற்றிலுமான இயற்கையான சூழ்நிலையில ரொம்ப இயற்கை வடிவத்தோட இருக்கக்கூடிய சைட் தான் SS கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன். SS பொழில் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன் கல்லுப்பட்டி அழகாபுரி 4 வழி சாலைக்கு மிக அருகில உள்ள இயற்கை சூழ்நிலையில கலந்துள்ள 5 ஏக்கர் பரப்பளவு உள்ள எந்த மரங்களும் வளரக்கூடிய விவசாயம் மற்றும் கட்டுமானத்திற்கு ஏற்ற சிவப்பு மண் உள்ள எங்க இடத்துல முற்றிலும் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு 25 சென்டிற்கும் 70 மரங்கள், சொட்டு நீர் பாசனம், பொதுவான நீர்ப்பாசனம் அதாவது போர் வசதி, பொதுவான மின்சார வசதி மற்றும் 1 வருட மரங்களின் பராமரிப்பு இலவசமாக செய்து விற்பனை செய்கின்றோம். நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா என்ன கேள்வி கேட்போம்? இங்க தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு தானே கேட்போம். SS பொழில் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ் நம்ம இடத்துல அமைஞ்சிருக்க அந்த தண்ணி சுத்தமான மழை தண்ணீர், அவ்வளோ அருமையான சுவையோட இருக்கக்கூடிய தண்ணீர். 5 ஏக்கர்ல இருக்கிற நிலங்களுக்கும் பாசனம் செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்ம கிட்ட நீர் வசதி அருமையாக இருக்கிறது. இந்த வனம் அமைக்கிற இந்த முயற்சியில ரொம்ப நேர்த்தியா செயல்பட்டு ரொம்ப அருமையா டெக்னிக்கலா பிளான் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதற்கு நம்மளுடைய பணியாளர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு 25 சென்ட்லயும் 70 மரங்கள் வைப்பதற்கு பிளானிங் ஆஃப் ஒர்க் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. அதோடைய காட்சியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. சாதாரணமா மரம் வச்சு கொடுக்கிற இடத்துல வனம் அமைச்சு கொடுக்கறதுக்காக ரொம்ப சிரத்தையோட மண்களை தோண்டி அதை மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்களிலையும் 3 டன் இயற்கை உரங்களை போட்டு அந்த மண்ணை மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம இந்த வேலையவே ஆரம்பிச்சிருக்கோம். சாதாரணமா மரத்தை வச்சோம் வளர்த்தோம் அப்படின்னு கணக்கு காமிக்காம ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நேர்த்தியா மரங்களுக்கு என்னென்ன தேவையோ அது வளர்ச்சிக்கு அது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கறதா SS பொழில் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ். இதுல ஒரு முக்கியமான அம்சம் தான் சொட்டு நீர் பாசனம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு 25 சென்ட்லயும் வளர்க்கக்கூடிய 70 மரங்களுக்கும் தனித்தனியாக சொட்டு நீர் பாசனம் நாங்க கொடுத்து பராமரிச்சு வர்றோம். எங்களோட மரங்களோட தேர்வு ரொம்ப சிறப்பானது. தமிழ்நாட்டோட பாரம்பரிய மரங்கள், நம்ம மறந்து விட்ட மரங்களை தேடி 27 வகையான மரங்கள், அதாவது வெட்டு மரங்களா இருக்கட்டும், பழ மரங்களா இருக்கட்டும், 27 வகையான மரங்கள், அதுல இருந்து 70 மரங்களை நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வச்சுக்கிறோம். எங்களுடைய பணியாளர்கள் மரங்களை ரொம்ப நேர்த்தியா நட்டு வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த மரங்கள்ல பார்த்தோன்னா சிறப்பான மரங்களான தோதகத்தி, கருங்காழி, மருத மரம், வெண்கருங்காழி, வேங்கை, மலைவேம்பு, மகாகனி, வில்வம், புங்கன், அகர், படாக், மஞ்சள் கடம்பா, இழுப்பை, மந்தாரை, பாரிஜாரம், சந்தனம், எலுமிச்சை, மருதாணி, கருவேப்பிலை, பலா, அரைநெல்லி, முழுநெல்லி, நாவல், மாமரம், முள்சீத்தா, கொய்யா இவை அனைத்தும் நேர்த்தியான முறையில வச்சு அதுங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் கரெக்டான முறையில அமைச்சு கொடுத்து நாங்க பாதுகாத்து வர்றோம். எங்களுடைய பணியாளர்களா இருக்கட்டும் சரி, நாங்களா இருக்கட்டும் சரி, மரங்களோட விஷயத்துல தமிழ் பாரம்பரியத்தை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுல